ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஆந்திரா சட்னி தோசை வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 10 வரமிளகா, 3 தக்காளி எல்லாத்தையும் 1 பை 1 வந்துட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு புளி வந்து சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இதில் அரைச்சி வச்ச சட்னி வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். அதை மிக்சி கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மணி சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி இது. நீங்கள் வந்து சப்பாத்தி கூட எது கூடனாலும் நீங்கள் வந்து இதை வந்து மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வச்சுருந்த சட்னியை வந்து ஃபுல்லாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தக்கன விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒன் சைடு வாக்கில் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான ஆந்திரா சட்னி தோசை வந்துட்டு ரெடி ஆயிரும். அதை ஒரு பிளேட்டில் வச்சு சட்னி ஒரு கார்னரில் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆந்திரா சட்னி தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.